ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டரில் எப்படி ஸ்டேட்டஸ் வீடியோ க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு தமிழினை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அவங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ சைஸை சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூஸ் பண்ணிட்டு இப்படி தான் இருக்கும். அதை மீடியா கொடுத்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. சரியா, பேக்ரவுண்ட் ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன சாங் கொடுத்துக்கோங்க. அந்த சாங்கை சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த ஒரு பாக்ஸ் குட்டி ஸ்டார் போட்டு பாக்ஸ் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு நான் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அவுட்புட் அப்படின்னு இருக்கும், இல்லை கெட் மோட்னு இருக்கும், அதை கொடுங்க. நேராக அந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். கொஞ்சம் லோட் ஆகும். இந்த வீடியோக்கு அதிக லைக் ஒரு 100 லைக் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து டுட்டோரியல் போட்டால் வந்து லைக் விழவே மாட்டேங்குது. இந்த மாதிரிக்கு ஸ்டேட்டஸ் வீடியோ போட்டால் தான் நம்ம சேனலில் லைக் விழுது. ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்க வந்தீங்கன்னா இது வந்து ரீசெண்டாக வந்தது தான். இப்போ அந்த அப்டேட்டில் வந்துச்சு, கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டு அவுட்புட்டுன்னு இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். அந்த பிளாக் கலர் இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இப்படி தான் இருக்கும். கொடுத்துட்டு நான் இந்த இதை வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஆல்ரெடி நான் வந்து இதை வந்து டைப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த சாங்கோட லிரிக்ஸை நான் சும்மா டைப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை லிரிக்ஸ் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் சாங் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 2 லைன் இருக்கும். சரியா, உங்களுக்கு இந்த 2 வாய்ஸ் வரத மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் டைப் பண்ணிட்டேன், 2 டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே கொடுத்துருங்க. நான் லைட்டாக ப்ளே பண்ணி காமிக்கேன். நான் இருந்தும். சரியா, கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க லிரிக்ஸை. நான் இருந்தும். இதை அப்படியே வச்சு கரெக்டாக அந்த எங்கிட்ட அடுத்த லிரிக்ஸ் எங்கிட்ட ஆரம்பிக்கும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, 3வது ஆப்ஷன் மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா 3வது ஷிஃப்ட் ஆட் ப்ளேன்னு இருக்கும், அதை கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மை சொல்ல துணிமை இல்லை அப்படின்ட்டு வரும். உண்மை சொல்ல கரெக்டாக லிரிக்ஸ் அடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சுட்டு இது நான் லிரிக்ஸ் எனக்கு பாருங்கள் ப்ளே பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டை. துணிமை இல்லை அப்படின்ட்டு வருது. நீங்கள் கரெக்டாக லிரிக்ஸ் அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்த எஃபெக்ட் வேணும்னா இதில் எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ இது கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. கரெக்டாக அதேமாதிரிக்கு மறுபடியும் அதேமாதிரி கொடுத்து அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கணும்னா அது கரெக்டாக போயிடும். இப்போ அடுத்த லிரிக்ஸு கைகளிலே. கைகளிலே விரல் இருந்தும். ப்ளே பண்ணி காமிக்கேன். இது வரைக்கும் அடுத்த லிரிக்ஸ் முடியுது, அதை கட் பண்ணிக்கோங்க.
அடுத்து கைகள் கோர்க்க முடியவில்லை. கைகள் கோர்க்க முடியவில்லை. அடுத்து உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, சரியா? பாருங்கள். அடுத்த லிரிக்ஸ் இங்கிட்ட ஆரம்பிக்கி, அதை கட் பண்ணிக்கோங்க. அடுத்து உன்னை எனக்கு பிடிக்கும். கரெக்ட், ரெண்டுமே ஒரே ஸ்டைல் வைக்காதீங்க, சரியா? மாற்றி மாற்றி உங்கள் இஷ்டம் தான் வச்சுக்கோங்க. உண்மை 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 சொல்ல உன்னை எனக்கு பிடிக்கும். உன்னை எனக்கு உன்னை எனக்கு பிடிக்கும். அதை கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டு அதேமாதிரிக்கு உங்களுக்கு என்ன எல்லாத்துக்குமே ஒரே இது எஃபெக்ட் வைக்காதீங்க, மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க, சரியா? இதை வச்சுக்கிறேன். இதை வச்சுட்டு அந்த அடுத்த லிரிக்ஸ் எது வர முடியுதோ அதை வச்சுக்கோங்க. இதோட முடியுது, அடுத்து வருது. அடுத்து இதில் தான் ஆரம்பிக்கி. அதேமாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அதை சொல்வது தானே தயக்கம். அடுத்த லிரிக்ஸு ஸோ அதை சொல்வது. அடுத்த பாக்ஸில் அடுத்த லிரிக்ஸு தானே தயக்கம். நான் சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடிக்கேன், சரியா? நீங்கள் லிரிக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க, மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்க, சரியா? அடுத்த லிரிக்ஸ் இதோட முடியுது. நீயே சொல்லும் மயக்கம். அடுத்த லிரிக்ஸ் வருது. சரி ஃப்ரெண்ட்ஸ், போதும். இது இப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம ரொம்ப லேட்டாகும், சரியா? அவ்வளோதான். இதே மாதிரிக்கு அந்த சாங் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க, சரியா? கரெக்டாக ரெடி பண்ணிட்டு நான் ஃபுல்லாக ப்ளே பண்ணி காமிக்கேன். ஃபுல்லாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அந்த வீடியோ முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணுவேன். நீங்கள் கேட்டால் கரெக்டாக கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சரியா? பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய், சரியா? அடுத்த வீடியோவில் அடுத்த டுட்டோரியல் செமையாக போடுவோம், சரியா? ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.